திருமலை படத்தில் விஜய் சொல்வார், வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்கு ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான்னு. இது உண்மையா? ஒரு காடு, அங்கே மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை சாப்பிட்டு ஒரு செடி வளர்கிறது. அந்த செடியினுடைய இலைகளை சாப்பிட்டு ஒரு புழு வளர்கிறது. அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிடுது. அந்த பூச்சியை ஒரு காக்கா சாப்பிடுது. அந்த காக்காவை ஒரு கழுகு சாப்பிடுது. அந்த கழுகை ஒரு ஓநாய் சாப்பிடுது. அந்த ஓநாயை ஒரு புலி சாப்பிடுது. அந்த புலியை ஒரு காட்டுவாசி சாப்பிட்றான். மண்ணில் இருக்கக்கூடிய சத்து புழு வழியா, கழுகு வழியா, புலி வழியா அந்த காட்டுவாசியுடைய உடம்புல போய் ஸ்டோர் ஆகிருக்கு. மீதமுள்ள சத்தை அவன் வேலை செய்யும் போது எனர்ஜியாக செலவிடுறான். அந்த சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடாக வெளியே விடுறான். அந்த வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் எடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் நமக்கு உணவு தருகிறது. கூடவே நமக்கு சுவாசிக்க ஆக்சிஜனையும் தருது. அந்த காட்டுவாசி வயதாகி இறந்த பிறகு மண்ணோடு மண்ணா மக்கி போகிறான். அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சத்து எல்லாம் மீண்டும் அந்த மண்ணுக்கே வருது. திரும்பவும் ஒரு செடி முளைக்கிறது. வாழ்க்கை ஒரு வட்டம், இங்கு ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படிங்கிறது உண்மை.